எங்கள் வீட்டு சிறுசு கேக் இருந்தால் தான் காஃபி குடிப்பேன்னு சொல்லிடுச்சு. உடனே பண்ண ரெடி ஆகியாச்சு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முந்திரி வாங்கி வச்சுருக்கோம், பொடிச்ச சுகர், கோதுமை மாவு, முட்டை, ஒரு முட்டையோட அளவு, 1.5 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆயில், மணத்துக்காக வேண்டி வெண்ணிலா எசன்ஸ். இப்போ ஒரு முட்டையை உடச்சி விட்டாச்சு. உடச்சி விட்டது கூட சுகர் போட்டாச்சு, ஆயில் விட்டாச்சு, அப்புறம் கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மாவு சேர்க்க போகிறோம். மாவை சேர்த்து முடிச்சாச்சுன்னா நமக்கு பேட்ரு ரெடி. ஆனால் பேட்டரோட கன்சிஸ்டன்சியை நம்ம சரி பண்ணுறதுக்காக வேண்டிய 1/2 கப் பால் விட்டுறோம். அதை ரெண்டாவது நான் செக் பண்ணிவிட்டு கூட ரெண்டாவது விட்டுக்கலாம். ஆனால் நான் ஃபுல்லாகவே 1/2 கப் பால் விட்டுருக்கேன். இப்போ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். பேக்கிங் ட்ரேயை ஏற்கனவே நம்ம மாவு போட்டு ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பேட்டர் ரெடியானதும் நம்ம அதில் போட்டு ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே அவனை ப்ரீஹீட் பண்ண விட்டுருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக முந்திரி சேர்த்தாச்சு. முந்திரி நமக்கு தேவையான அளவு கூட சேர்த்துக்கலாம். எங்கள் பொடிசுக்கு முந்திரினா ரொம்ப பிடிக்கும், நான் நிறையவே போட்டிருக்கேன். இப்போ பேக்கிங் ட்ரேயில் மாற்றியாச்சு. ஓகே, நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் டெம்பரேச்சர் 200 டிகிரி வச்சுருக்கேன். பேக்கிங் மோடில் வச்சுருக்கேன். டைமர் 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். வேறு எதுவும் நம்ம செக் பண்ண வேண்டாம். 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் ஆகிருக்கு. நம்ம ட்ரேயை உள்ளே வச்சாச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு பாதி பேக் ஆகிட்டு 20 மினிட்ஸில் ஃபுல்லாகவுமே பேக் ஆகிட்டு வெளியே எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அதுக்கு ஆறுறதுக்காக டைம் கொடுக்குறோம். அது உடனே வெட்டுனா சரிப்படாது. அதனால 10 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கட் பண்ணுனா சூப்பராக ப்ளஃபியாக அழகான சாக்லேட் கேக் ரெடி. இதை முந்திரி கேக் சொல்லவா சாக்லேட் கேக் சொல்லவான்னு எங்கள் பொண்ணுங்க டிசைட் பண்ணி சொல்லிடுங்க. அப்புறம் இப்போ என்ன தான் இருந்தாலும் நம்ம கடையில் கேக் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற கேக்கோட டேஸ்ட்டே தனியாக தான் இருக்கும். காஃபிக்கு பிரமாதம் போங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.